அரசு மற்றும் தனியார் நிறுவன ஊழியர்கள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்ட சம்பள பணத்தை எடுக்க முடியாமல் பரிதவிக்கின்றனர். பண மதிப்பு இழப்பு அறிவிப்புக்கு பிறகு வங்கி மற்றும் ஏடிஎம்களில் பணம் எடுப்பதற்காக கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அரசு மற்றும் தனியார் ஊழியர்களுக்கு மாத சம்பளம் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டதால் அதை எடுக்க முடியாமல் தவித்து வருகின்றனர். பணம் எடுப்பதற்காக ஏடிஎம் மையங்களில் அதிகாலை முதலே ஊழியர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். வங்கிகளில் பல மணி நேரம் காத்திருந்து எடுக்கப்படும் தொகை வீட்டு வாடகை கூட போதவில்லை என அவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். மாச சம்பளத்துக்காராக இருக்கனால ஒவ்வொரு நாளும் லைனில் நிற்க முடியாது. ஒவ்வொரு டைமுக்கு 2000ங்கிறது பத்தாது. ஆக்சுவலாக ரெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் கொடுக்குறதுக்கெல்லாம் 10,000 15,000 ஆகுது. அப்படி இருக்கிற டைமில் இது எப்படி சாத்தியமாக முடியும்? புதுப்பேட்டை இங்கே தான் இருக்கேன் நான். எங்கள் ஓனர் காசு அக்கௌண்ட்டில் போட்டு விட்றாப்புல. அது எடுக்கிறதுக்கு இவ்வளோ டெய்லியும் அதாவது 5000 வருது, 4000 தராங்க, 10,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அக்கௌண்ட்டில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் தூங்கவும் இல்லை, ஒரே கிடையாது. காலையில் 6 மணிக்கு கியூவில் நிற்கிறது.